வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம வீடுகளில் செடிகள் வளர்க்கறது அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அதில் ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹால் உட்பட பால்கனி, ரூமு இதில் எல்லாத்தையும் செடி வளர்க்குறது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இது அழகுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்றத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல எந்த செடியை வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். வீட்டுக்குள்ள வளர்க்குற செடிகளில் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். இதனால வீட்டுக்குள்ள ஆக்சிஜனோட அளவு அதிகமாகவே இருக்கும். அதனால அழகுக்காக பிளாஸ்டிக் செடிகளை வளர்க்காம நெஜ செடிகளை வளர்க்கணும். நம்ம வீடுகளில் வேக்யூம் கிளீனர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அப்புறம் பிரிண்டர்னு நிறைய மிஷின்ஸை யூஸ் பண்றோம். இதுல இருந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. இதை கிளீன் பண்ற வேலையை நம்ம வீடுகளில் வளர்க்குற செடிகள் பார்த்துக்கும். என் வீட்டு மொட்டை மாடியில் கூட செவுத்த பொழந்துக்கிட்டு ஒரு செடி வளருது. அதை புடுங்கலாமா, அப்படியே விட்டுறலாமா? ஒரு லிவிங் ரூம்ல 2 அடிக்கு ஒரு செடியை வச்சோம்னா அங்க இருக்கிற 25% நச்சு காத்தை அது உள்ள இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில தருமா. எனக்கு ரூமே 2 அடி தான், போவீங்களா? நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைனாலும் மற்றவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே நெகட்டிவ் வைப்ல சுத்திட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அங்க வளர்க்கப்படுற செடிகள் இழுத்துக்கிட்டு நமக்கு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் பூந்தோட்டத்தில் போய் தான் வேலை பார்க்கணும். ஆஃபீஸ் ரூம்ல நம்ம இண்டோர் செடிகளை வளர்க்கும் போது அது ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்குமா. குறிப்பா நீளமான திக்கான இலைகள் கொண்ட செடிகளை வளர்த்துட்டு அது பக்கத்தில் நம்ம வேலை செஞ்சோம்னா அது நம்ம மூளையை ரிலாக்ஸ் ஆக்கி நிறைய யோசிக்கும் திறனை கொடுக்குமா. நம்மளும் சொல்லி 2 செடியை சைடில் வைக்கணும். குழந்தைங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது மெமரி பவர். ஸோ குழந்தைங்க படிக்கிற இடத்துல நல்ல அடர்த்தியான திக்கான செடிகளை வச்சோம்னா சாதாரண நிலைமையை விட 20% அதிகமாக மெமரி பவரை குழந்தைங்களுக்கு தருமா. எனக்கெல்லாம் சின்ன வயசுல இதை பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பேன். மியூசிக் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்குற செடிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல சாங்கை போட்டு விட்டா அதை கேட்டுட்டு அழகா ஆரோக்கியமா அந்த செடிகள் வளரும், நமக்கு நல்ல காத்தையும் தரும். ஸோ நல்ல பாட்டை கேளுங்க. ஹால், பால்கனி மட்டும் இல்லைங்க, பெட்ரூம்லையும் செடிகளை வளர்க்கலாம். நல்லதா சின்னதா ஒரு செடியை பெட்ரூம்ல வளர்க்கும் போது நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸ் ஆக்கி நல்ல தூக்கத்தை தருமா. நான்லாம் அப்படி பார்த்தா அந்த செடி மேல ஏறி படுத்து தான் தூங்கணும். வீட்டில் நாங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு, இதுல செடிகள் எங்க வளர்க்கறது அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே வெர்டிகல் பிளான்ட்ஸ் இருக்குங்க. இதை நீங்க ஜன்னல்ல, அப்புறம் பால்கனில, செவுத்துல மாட்டி விட்டாலே போதும், அது தானா வளர்ந்துடும். பால்கனி, மாடி, ஜன்னல் கதவு இதுக்கு பக்கத்துல வளர்க்கப்படுற செடிகள் அதோட தண்டு, இலையெல்லாம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். ஏன்னா அது தேவையில்லாம வீட்டுக்குள்ள வர சத்தத்தை, ஒளி அலைய கண்ட்ரோல் பண்ணும். ஓ, நேச்சுரல் சவுண்ட் ப்ரூஃப். வீடுங்களுக்குள்ள எப்படி செடியை வளர்க்கறது, தண்ணி ஊத்தினா அந்த இடமே நாசமாயிரும் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே நிறைய தொட்டிங்க வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கூழாங்கற்கள் ஃபில் பண்ணி நிறைய குடுவைகள் வந்திருக்கு. இன்னும் மேல போய் நமக்கே கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா நம்மளே அந்த தொட்டிகளை உருவாக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.